கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம் தொடர்ச்சியாக சபையில் காணப்பட வேண்டிய அவசியமான காரியங்கள் என்ற தலைப்பில் நேற்றை பார்த்தோம். ஒருவரை ஒருவர் நாம் தாங்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். இன்று நாளில் பார்க்க போகிற காரியம் 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5வது அதிகாரத்திலிருந்து தீமைக்கு தீமை செய்யாது நன்மை செய்யும்படியாய் சபை அழைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய சபையாகிய நாம் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு நன்மை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: ஒருவனும் வேறொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஆமேன். உங்களுக்குள்ளும் மற்றவர்களுக்குள்ளும் நன்மை செய்ய நாடுங்கள். அல்லேலூயா. ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? தீமைக்கு தீமை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? நமக்கு தீமை செய்கிற ஒருவனுக்கு நாங்கள் தீமை வர வேண்டும் என்று விரும்புகிறோம். அவனுக்கு ஒரு தீமை ஏற்படும் பொழுது அதில் நாம் களி கூறுகிறோம், அதில் நாம் சந்தோஷம் அடைகிறோம், அதில் நாம் திருப்தி அடைகிறோம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நாம் எப்பொழுதுமே தீமைக்கு தீமை செய்யாதவர்களாக நாம் இருக்க வேண்டிய அதே வழியில் நம்ம எல்லாருக்கும், நம்மளோடு இருக்கிறவர்களுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி, நாம் நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. ஆகவே அதே தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்படுகிறது: நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றொரு எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்தார். பாருங்க, இது ஆண்டவர் நம்மகிட்ட விருப்பம். நம்ம ஒருவருக்கு ஒருவர் நம்ம அன்பு வைக்கவும், சபைக்கு உள்ள வெளியில் இருக்கிற ஒரு இடத்துல நம்ம அன்பு வைக்கவும் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தீமைக்கு தீமை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஒருவருக்கு ஒருவர். இயேசு கிறிஸ்து எவ்வாறு நம்மளோட அன்பு கூர்ந்தாரோ அதே விதமாய் நாம் அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களா, மற்றவர்களுக்கு நம்முடைய அன்பை இதனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 1 பேதுரு 3வது அதிகாரம் 12ஆம் வசனம் படிச்சுள்ளது: கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. நம்ம தீமை செய்கிறவர்களாய் காணப்பட்டா, நன்மை செய்யாமல் தீமை செய்கிறவர்களாய் நம்ம காணப்படுவோமா இருந்தால் கர்த்தருடைய முகம் நமக்கு விரோதமாயிருக்கும். அவர் நம்மளை விரோதிக்கிறவராய் மாறுவார். ஆதலால் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்றார்: ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தவனாயிருந்து அதை செய்யாமல் போனால் அவனுக்கு பாவமாகும். நமக்கு நன்மை செய்ய அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், பவுல் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறார். உங்களுடைய சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை பயக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், பவுல் சொல்லியிருக்கிறார். நம்ம இதெல்லாம் தெரிந்திருந்தும் நீங்கள் அநேக வழியில் நாம் மற்றவர்களை பகைக்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த நன்மை செய்ய நமக்கு தெரிந்திருந்தும் நாம் தீமைக்கு தீமை செய்ய யோசிக்கும் பொழுது, தீமைக்கு தீமை செய்ய செயல்படும் பொழுது நாம் பாவத்தை செய்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நமக்கு நன்மை செய்ய அறிந்திருக்கிறோம், ஆனால் அந்த நன்மை செய்யாமல் தீமை செய்வதனாலே அது நமக்கு பாவமாய் மாறும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், இந்த பாவத்துக்குள்ள நம்ம விழுந்து விடாதபடி கர்த்தர் நம்மளை நீதிமான்களாக்கி வைத்திருக்கிறார். ஆகவே நம்ம ஒவ்வொருவரும் தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்கிறவர்களாக இயேசு சுற்றி திரிந்தது போல இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் நம்ம எல்லாருக்கும், நமக்கு வெளியில் இருக்கிற எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிவோம். கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. God bless you all.